சோதர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது மே மாதம் நடந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, மே மாதத்துடைய கடைசி 10 நாள், அதாவது கடைசி வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி கடகம் ராசியாக இருந்தால் கடகராசி நேயர்களுக்கு மே 25ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கிரக நிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்குங்க. ஸோ கிரக நிலை சார்ந்த விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போது அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொண்டு பயனடையலாம். கடகராசினியர்களுக்கு முதல்ல கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறார். அது போலவே பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார். சந்திரன் மட்டுமில்லைங்க, சனியும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றன. தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கிறார். லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார். அயனசைன போகஸ்தானத்தில் குரு இருக்கிறார். ஸோ கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை அடிப்படையில பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் கடகராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்ப்பதால் எதிர்ப்புகள் அனைத்துமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்குங்க. ஸோ அனைத்து எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய போட்டிகள் இந்த காலகட்டத்தில் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோலவே உங்களுடைய பொருளாதார வலிமை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது, எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா பொருட்களின் மீது கவனமாக இருப்பது அவசியம். ஏன்னா உங்களுடைய பொருட்களை நீங்கள் பத்திரமா பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. ஏன்னா இதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத விஷயமாக இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அது போலவே சில நேயர்களுக்கு வாழ்க்கை வளம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா தெய்வ அனுகூலத்துடன் காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தால் என்ன மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்குங்க. உடன் வேலை செய்வோரின் ஆதரவால் பார்த்தீங்கன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இந்த காலகட்டம் கடகராசினியர்களுக்கு நிறைய மாற்றங்களும் நிறைய உதவிகளும் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சியில் தங்கு தடையின்றி உங்களுக்கு நடக்கலாம். இதனால உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு நீடிக்கும். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படாது. வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது மட்டுமே கடகராசினியர்கள் கண்டிப்பாக அனுசரித்து போகிறதுல எந்தவித தப்புமே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது போலவே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால் உங்களுடைய நிலைமையை நீங்கள் நிச்சயமாக சமாளிக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதி அளவில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு வேலை பளு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும். இதனால தேவையில்லாமல் டென்ஷன், கோபம், உடல் சோர்வு, மன ரீதியான குழப்பங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக பல மாற்றங்கள் பல தொந்தரவு ஏற்படும். ஸோ அதனால் எவ்வளவு வேலை அதிகமாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாமல் இருந்து செயல்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். உடன் பணிபுரியவரால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. நீங்கள் மட்டுமே உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது அவசியம்.
முடிந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா எந்தவித தலைவலியுமே உங்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா வேறு நபரிடம் ஒப்படைக்கவே கூடாதுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பொறுப்புகளை நீங்கள் மட்டுமே செயல்படுத்துவது அவசியம். ஏன்னா மற்றவர்களிடம் நீங்கள் நம்பி கொடுக்கும்போது இதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை சிக்கல் கண்டிப்பாக வரலாம். ஸோ இதனால் நீங்கள் மற்றவர்களுடன் கொடுக்காமல் நீங்களே பார்த்து கொள்வது அவசியம். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி ஏற்படலாம். அலைச்சல் இந்த நேரத்தில் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அது நடக்காமல் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு சமூக சேவர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படலாம். மாணவர்களுக்கு அதிக சிரமத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கடகராசில புனர்பூஷம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு குறிப்பாக மே 25ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துகள் மூலம் வருமானம் உங்களுக்கு வருவதற்கு தாமதமாகலாம். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கலாம். பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கடகராசில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அலுவலகம் தொடர்பான பணிகள் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம். இதிலும் கவனம் உங்களுக்கு அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக முறையாக கையாளுவது அவசியம். வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகலாம். நண்பர்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. அடுத்ததாக கடகராசில ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மே மாதத்துடைய கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. கடும் முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலனை தரலாம். செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுங்க. விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால உங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படும். அதுபோலவே இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று 11 முறை வளம் சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகராசினியர்களுக்கு மே மாதத்துடைய கடைசி வாரத்தில் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.